ஜாண்டிஸ் ஆல்கஹால் லிவர் டிசீஸில் வருதுனாலே அது எண்ட் ஸ்டேஜில் தான் வரும். லிவர் வந்து டீகாம்பன்சேட்டட் லெவலில் போனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியவே வரும். இதுதான் வந்து நடந்திருக்கும். சடனாக வந்து செட்டில் கொலாப்ஸ் ஆகிருக்காரு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. அப்புறம் பிபி ஃப்ளக்சுவேஷன்ஸ்னு வந்திருக்கு. அப்புறம் ரீசெண்டாக டாக்டர்ஸ் அவங்க இது பண்ண ரிப்போர்ட்டில் வந்து வயிற்றில் இருக்க ப்ளீடிங் ஆகிருக்கு. இந்த ப்ளீடிங் ஆனதுனால இதுவாகிருக்குன்னு சொன்னாங்க. இந்த மஞ்சள் காமலையும் அந்த உடல் வந்து ரொம்ப மெலிஞ்சு காணப்பட்டதுன்னா இதோட ஹார்மோன்ல இது கண்டிப்பாக. ஏன்னா லிவரில் ஒரு பிரச்சனை வருது, மஞ்சள் காமலை வருதுன்னா வெயிட் லாஸ் அப்படியே குறையும். ஏன்னா ஃபேட் மெட்டபிளைஸ் பண்ண முடியாமல் ஃபேட் போயிடும், மசில் வேஸ்டிங் வரும், போன்லேருந்து ப்ரோட்டீன் போகும். ஸோ பாடி சடனாக வெயிட் குறைஞ்சிரும், உள்ளே வந்துடும். லிவர் ஃபுல்லாக போயிடுச்சு. இந்த மஞ்சள் காமலைன்றது இந்த மதுவினால் மட்டும்தான் வரக்கூடிய ஒரு இதுதான். 40% ஆல்கஹால்னால தான் வரும். ஏன்னா அதுதான் டைரெக்டாக லிவரை டேமேஜ் பண்ணுது. நடிகர் ராதாரவி அவர்கள் ஒரு குறிப்பிட்டிருந்தார், என்ன அப்படின்னா எல்லாருமே இது பண்ணுறோம், ட்ரிங்க்ஸ் பண்ண எல்லா விஷயங்களும் பண்ணுறோம், பட் அந்த உடலில் வந்து ஈயத்தை பூசிட்டு இது பண்ணனால அவனுக்கு அப்பையிலேருந்தே ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னு. அது உண்மையா? ஸோ அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதுவும் போய் அதோட இந்த டிசீஸ்க்கு இன்னும் ப்ரொக்ரெஷனுக்கு இன்னும் ஒரு காரணமாக இருக்கலாம். ரோபோ சங்கர் அவர்கள் கேஸில் வயிற்றில் வந்து ரத்த கசிவு எந்த இடத்துல, எதனால ரத்த கசிவு, இந்த ஈசோஃபேகஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது உணவு குழாய். இந்த உணவு குழாய் பக்கத்தில் அந்த நிறைய சுற்றி வெயின்ஸ் இருக்கும், வயிற்றில் வெயின்ஸ் இருக்கும். வெயின் எல்லாமே ஒரு லெவலுக்கு மேலே தான் இது இருக்கும், இல்லை வெடிச்சிடும். ஒரு பலூன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த எலாஸ்டிக் எப்போ விடுதோ அப்போ வெடிச்சிடும். வெடிச்சிருச்சுன்னா உள்ள வயிற்றுக்குள்ளே, அதாவது உடம்புக்குள்ளே அது வந்து ரத்த கசிவு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ப்ளீடிங் வந்து அதனால் பிபி ட்ராப் ஆகி அதனால தான் ஐசியூ ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் ரிப்போர்ட்ஸே வந்திருக்கு. ஜாண்டிஸில் எல்லாருக்குமே ரொம்ப லேட் ஸ்டேஜில் தெரிய வருது. இதோட அறிகுறிகள் எப்படி கண்டுபிடிக்கிறது? வெறும் ஆல்கஹால் மட்டும் குடிச்சிட்டு மற்ற எல்லாம் நல்லா இருக்கா? கிடையாது. ஆல்கஹாலோட ஸ்மோக்கிங் வரப்போகுது, ஸ்மோக்கிங்கோட ஸ்ட்ரெஸ் வருது, ஸ்ட்ரெஸ்ஸோட உங்களுக்கு வந்து லைஃப் ஸ்டைல், அதாவது சாப்பாடு, ஒபிசிட்டி, கரெக்டான ஃபுட்டு இருக்காது, நிறைய ஃபேட்ஸ் சாப்பிடும், டயபெட்டிஸ் வருது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இது எல்லாம் சேரும்போது அந்த ஒரு ட்ரிங்கே பாய்சனாக மாறிடுது. பிரைம் 9 தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்போர் டாக்டர் சரண் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் நடிகர் ரோபோ சங்கர் வந்து நேற்று மறைந்திருக்கிறாரு. ஸோ அதற்கு அவரோட மறைவிற்கும் நிறைய ஏகப்பட்ட காரணங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறாங்க. இந்த மறைவிற்கு உண்மையான காரணம் என்ன, இதோட சீரியஸ்னஸ் என்ன? ஆக்சுவலி இப்போ ரோபோ சங்கர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஜாண்டிஸ் வந்து பயங்கரமாக வெயிட் லாஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நியூஸ் வந்துச்சு. இது பேசுறதுக்கு முன்னாடி இப்போ அவர் இறந்ததுனால அவங்க ஃபேமிலி ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்னோடய ஆழ்ந்த இரங்கல். ஸோ அந்த ஜாண்டிஸ் வந்திருக்கு. இப்போ ஜாண்டிஸ் வந்தது வெயிட் லாஸோடு சேர்ந்து வருதுனாலே அவர் லிவரில் ஏதோ பிரச்சனை இருக்குது. நிறைய ரிப்போர்ட் சொல்லுது, நிறைய ஆல்கஹால் ப்ராப்ளம் நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஆல்கஹால் இது பண்ணால் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஜாண்டிஸ் தானே வருது, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஜாண்டிஸ் ஆல்கஹால் லிவர் டிசீஸில் வருதுனாலே அது எண்ட் ஸ்டேஜில் தான் வரும். ஸோ ஸ்டார்டிங்கில் ஜாண்டிஸ் வரவே வராது. அண்ட் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்து தெரியும் போது ஆல்ரெடி எல்லா டேமேஜும் நடந்து முடிஞ்சிருக்கும். லிவர் வந்து டீகாம்பன்சேட்டட் லெவலில் போனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியவே வரும் அது. ஸோ இதுதான் வந்து நடந்திருக்கும். ஸோ அதோட காம்ப்ளிகேஷன் ஏன்னா அது நடந்து ஒரு 1-2 இயர்ஸ் இருந்து சடனாக வந்து செட்டில் கொலாப்ஸ் ஆகிருக்காரு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. அப்புறம் பிபி ஃப்ளக்சுவேஷன்ஸ்னு வந்திருக்கு. அப்புறம் ரீசெண்டாக டாக்டர்ஸ் அவங்க இது பண்ண ரிப்போர்ட்டில் வந்து வயிற்றில் இருக்க ப்ளீடிங் ஆகிருக்கு. இந்த ப்ளீடிங் ஆனதுனால இதுவாகிருக்குன்னு சொல்லுவோம். ஸோ இதை நாங்கள் வேரிசியல் ப்ளீடிங்னு சொல்லுவோம். அதாவது லிவரில் சிரோசிஸ் ஆகி லிவர் செயலிலேருந்து போய் அதுக்கு வர ரத்த குழாயிலிருந்து அதோட ப்ரெஷர் அதிகமாகி வெடித்து உள்ள ப்ளீடிங் ஆச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வரும். இந்த மாதிரி ஒரு ப்ளீடிங் நடந்தாலே 25-30% உயிருக்கு ஆபத்து வரும். ஓகே, 25-30% மற்றபடி காப்பாற்றிடலாமா? காப்பாற்ற முடியும். ஆனால் எவ்வளோ அதாவது லிவர் எவ்வளோ லெவலில் இருக்குது அது மட்டும் இல்லை. இப்போ வேரிசியல் ப்ளீடிங் ஆகிருக்கலாம், இதனால் பிபி ட்ராப் ஆகிருக்கலாம். பிபி ட்ராப் ஆனதுனால ஐசியூவில் கொண்டு போயிருக்கலாம். ஆனால் ஐசியூலுமே பிபி வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. இப்போ லிவர் ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு கிட்னி, அதுக்கப்புறம் பிரெயின், இது 3மே அஃபெக்ட் ஆகும். ஏன்னா லிவர் தான் வந்து நம்ம பாடியோட டீடாக்ஸ் சென்டர். அந்த பாடியோட டீடாக்ஸ் சென்டர் போகும்போது உள்ள பிரெயினில் பிரெயின் பேரியர் தாண்டி உள்ளே வந்து போய் பிரெயினுக்கு இந்த டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் போகும். அதனால் கோமா வரும். அதே மாதிரி இப்போ லிவர்னால் டீடாக்சிஃபை பண்ண முடியலன்னா கிட்னியில் லோடு அதிகமாகுது. கிட்னி லோடு அதிகமாகும்போது கிட்னி செயலிலேருந்து போகுது ஹெப்படோரீனல் சிண்ட்ரோம், ஹெப்படிக் என்கெஃப்லோபதி இப்படி சொல்லுவோம். ஸோ இது வரும்போது இந்த டோட்டலாக அப்படின்னு வரும்போது ஃபுல்லாக ஹோல் மல்டி ஆர்கன் சிஸ்டமாக ஃபெயில் ஆகிடும். இப்போ இந்த மஞ்சள் காமலையும் அந்த உடல் வந்து ரொம்ப மெலிஞ்சு காணப்பட்டதுன்னா இதோட ஹார்மோன்ல இது கண்டிப்பாக. ஏன்னா லிவரில் ஒரு பிரச்சனை வருது, மஞ்சள் காமலை வருதுன்னா பாடியில் லிவர்
இப்போ மஞ்சக்காமலை எப்படி வருதுன்னா பைலுன்னு ஒன்று சுரக்குது. இந்த பைல் வந்து நம்ம சாப்பிட்ற ஃபேட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு பைல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ இந்த ஃபேட்டை டைஜஸ்ட் பண்ண இந்த பைலை வந்து அதால் டைஜஸ்ட் இது பண்ண முடியலையோ, மெட்டபலைஸ் பண்ண முடியும், லிவர்னால் மெட்டபலைஸ் பண்ண முடியும், அப்போ தான் நம்மளுக்கு தெரியுது. இந்த கண்ணுக்கு அடியில் தெரியுது, நகத்தில் தெரியும். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே மஞ்சக்காமலை. ஏன்னா லிவர்னால் அது வேலை செய்ய முடியல. அது எப்போ நடக்கும்னா 2 விஷயத்தில் நடக்கும். ஃபஸ்ட்டு வைரல் டிசீஸ், அதாவது லிவருக்கு அகெயின்ஸ்டாக அட்டாக் நடக்கும்போது, ஹெப்படைட்டிஸ் வைரஸ் அந்த மாதிரி டேரெக்டாக அட்டாக் நடக்கும்போது அதோட ஃபங்க்ஷன் கம்மியாகுது. இதனால் லிவரில் ஜாண்டிஸ் தெரியுது, நம்மளுக்கு ஜாண்டிஸ் தெரியுது. ரெண்டாவது விஷயம் லிவரோட ஸ்ட்ரக்சரல் டேமேஜ். லிவர்ன்றது ஒரு அபூர்வமான ஒரு விஷயம். அதாவது நீங்கள் கட் பண்ணால் கூட இல்லை பாதி போனால் கூட மீதி லிவரை காம்பன்சேட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இது ரெகுலராக நடந்துகிட்டே இருக்கும்போது லிவரில் ஸ்கார் டிஷ்யூ ஃபார்ம் ஆகும். இதை தான் சிரோசிஸ்ன்னு சொல்லுவோம். இது சிரோசிஸ் நடக்கும்போது நிறைய, அதாவது 80% லிவர் மேலே போனதுக்கப்புறம் டீகாம்பன்சேட்டட் லிவர் டிசீஸ்னு சொல்லுவோம். இது போனதுக்கப்புறம் லிவரில் இருக்க செல்னால் இந்த பிலிரூபினை மெட்டபலைஸ் பண்ண முடியாது. இந்த பிலிரூபினை மெட்டபலைஸ் பண்ண முடியலன்னா ஜாண்டிஸ் வரும். பிலிரூபின் மட்டும் மெட்டபலைஸ் பண்ண முடியாததுனால ஃபேட்டும் மெட்டபலைஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபேட் ஸ்டியட்டோரியா, மோஷன் போகும்போது ஃபேட்டாக போகும், அப்படி அந்த மாதிரி வரும். அண்ட் ஒன்ஸ் அதால் ப்ரோட்டீன்ஸ் மெட்டபலைஸ் பண்ண முடியாததுனால பாடியில் இருக்க மசிலில் இருந்து ப்ரோட்டீன்ஸு மெட்டபலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். அது சார்கோபீனியா. ஸோ மசில் வேஸ்டிங் வரும், வெயிட் லாஸ் அப்படியே குறையும். ஏன்னா ஃபேட் மெட்டபலைஸ் பண்ண முடியாமல் ஃபேட் போயிடும், மசில் வேஸ்டிங் வரும், போன்லேருந்து ப்ரோட்டீன் போகும். ஸோ பாடி சடனாக வெயிட் குறைஞ்சிரும், உள்ளே வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஒரு 1-2 இயர்ஸ் வந்துச்சு. இந்த 1-2 இயர்ஸ் முன்னாடி இது வந்துருச்சுனாலே 1 இயர் மார்டாலிட்டி ரேட் 70 to 80%. அதாவது ஒரு வருஷத்தில் 80% சான்ஸ் இருக்குது அவங்களுக்கு இறக்கிறதுக்கு. ஸோ அது ஒரு 2 இயர்ஸாக இருக்கலாம், இல்லை 5 இயர்ஸாக இருக்கலாம். அதுக்குள்ளே அவங்க அதை இது பண்ணு, ஏன்னா அதுக்குள்ளே லிவர் ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ அதை வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைனலாக ஒரு எண்ட் ஸ்டேஜில் ஓடிட்டுருக்கு. இப்போது ரிசர்வ் ஃபியூவல் மாதிரி போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மஞ்சள் காமாலைன்றது இந்த மதுவினால் மட்டும்தான் வரக்கூடிய ஒரு இதா? 40% ஆல்கஹால்னால தான் வரும். ஏன்னா அதுதான் டைரெக்டாக லிவரை டேமேஜ் பண்ணுது. இப்போ புதுசாக ஒரு என்டிட்டி நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ்னு ஒன்று வந்திருக்கு. அதுவும் 40% வருது. அது ஏன் வருது? லைஃப் ஸ்டைல்னால். ஒபிசிட்டி வருது, டயபெட்டிஸ் இருக்குது, இப்போ இன்சுலின் அதிகமாக இருக்குது, பாடியில் நிறைய ஃபேட் வருது. ஃபேட் வந்து வெறும் வயிற்றில் சேரதோ இல்லை மூஞ்சில் சேரதோ இல்லை தொடையில் சேரதோ அங்கே மட்டும் சேராமல் விசரல் ஃபேட்டுன்னு சொல்லுவோம். அதாவது ஆர்கனுக்கு மேலே, இந்த ஆர்கனுக்கு மேலே போய் சேரும்போது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஃபேட்டி லிவர்னு சில பேருக்கு இருக்கும். ஃபேட்டி லிவர்னால் லிவர் செல்லில் 5% மேலே, லிவரோட வால்யூம் மேலே ஃபேட்டு சேருது. இது 5% மேலே சேரும்போது இது ரிவர்சபிள். அப்போ வெயிட்டு குறைக்கிறாங்க, அப்போ லைஃப் ஸ்டைல் மாத்திரானா முடியும். இது போக போக என்னாகும், அந்த ஃபேட் அதிகமாக அக்குமுலேட் ஆக அந்த லிவரில் இருக்க ஸ்பேஸ் கம்மியாகி இன்ஃப்ளமேஷன் அதிகமாகும், லிவர் செல் சுருங்க ஆரம்பிச்சிடும், ஃபங்க்ஷன் கம்மியாகும். ஃபங்க்ஷன் கம்மியாகும்போது என்ன ஆகுதுன்னா லிவர் வந்து ஒரு நல்லா ஸ்ட்ரெச் ஆகிற இடத்துல ஒரு ஸ்கார் மாதிரி டைட்டாக பிடிச்சிருது. ரத்த ஓட்டம் உள்ளே வராது. ரத்தம் உள்ளே வரும்போது ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ப்ரெஷர் எங்கே போகுது? ஆர்ட்ரி வழியாக ரத்தம் உள்ளே வருது, வெயின் வழியாக வெளியில் போகுது. இந்த ப்ரெஷர் எல்லாம் வெயின் வழியாக போகுது. அதிகமான பிளட் சப்ளை எங்கே போகுது? ஸ்டமக்கில் இருக்கிறதுக்கு, ஈசோஃபேகஸ், ரெக்டம், இந்த இடத்துலலாம் வெயின்லாம் இருக்குது. ப்ரெஷர் அதிகமாகிட்டே இருக்கும்போது இது காம்பன்சேட்டட் வர வரைக்கும் யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஏன்னா லிவர் வந்து அவ்வளோ அபூர்வமான ஒரு ஆர்கன் அது. ஸோ அதை நம்ம பயங்கரமாக அப்யூஸ் பண்ணலாம். அதை அப்யூஸ் பண்ணுறதுனால ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு தெரிய வரும்போதே அது டீகாம்பன்சேஷனில் போனதுக்கு அப்புறம் தான் சடனாக தெரிய வரும். தெரிஞ்சவொடனே ஓ இவ்வளோ லிவர் போயிடுச்சா, இதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி போகும்போது ரொம்ப லேட் ஆகிடும். இப்போது ரோபோ சங்கர் அவர்கள் கேஸில் வயிற்றில் வந்து ரத்த கசிவு எந்த இடத்துல, எதனால ரத்த கசிவு எந்த? அதுதான் இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ இந்த ப்ரெஷர், பேக் ப்ரெஷர் வரும்போது இந்த ஈசோஃபேகஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது உணவு குழாய். இந்த உணவு குழாய் பக்கத்தில் அந்த நிறைய சுற்றி வெயின்ஸ் இருக்கும், வயிற்றில் வெயின்ஸ் இருக்கும், மோஷன் போகிற இடத்துல வெயின்ஸ் இருக்கும். இது ப்ரெஷர் அதிகமாகிட்டே, இது ஆன்கோயிங் ப்ராசஸ். நம்ம நார்மலாக பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆன்கோயிங் ப்ராசஸ் வரும்போது சடனாக ப்ரெஷர் அதிகமாகிடுச்சுன்னா வெயின் எல்லாமே ஒரு லெவலுக்கு மேலே தான் இது இருக்கும், இல்லை வெடிச்சிடும். ஒரு பலூன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த எலாஸ்டிக் எப்போ விடுதோ அப்போ வெடிச்சிடும். வெடிச்சிருச்சுன்னா உள்ள வயிற்றுக்குள்ளே, அதாவது உடம்புக்குள்ளே அது வந்து ரத்த கசிவு இருந்துகிட்டே இருக்கும். ரத்த கசிவு வெளியில் போயிட்டே இருக்குன்னா பாடி என்ன பண்ணும், அந்த ப்ரெஷரை ஈக்குவலைஸ் பண்ண ட்ரை பண்ணும். அதாவது பிளட் ப்ரெஷர் கம்மியாகும். பிளட் ப்ரெஷர் கம்மியாகும்போது ஈக்குவலைஸ் பண்ண ட்ரை பண்ணும். பட் ஆனால் ஒரு பலூனில் ஒரு ஓட்டை விழுந்து வெளியில் போயிட்டு எவ்வளோ தான் ஏர் உள்ளே கொடுத்தாலும் வெளியில் போயிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது மயக்கம் வந்துடும். ஸோ பாடினால் ஃபெயிண்ட் ஆகிடும், ஷாக் போயிடுவாங்க. உடனடியாக அதை பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த லெவலில் தான் சொல்லியிருக்காங்க, ஒரு கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ப்ளீடிங் வந்து அதனால் பிபி ட்ராப் ஆகி அதனால தான் ஐசியூ ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் ரிப்போர்ட்ஸே வந்திருக்கு இப்போ. ஓகே,
ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி ரொம்ப உடல் எத்தனை வருஷமா இருக்கு இது? இல்லை 2 இயர்ஸ் முன்னாடி அவர் பெரிய நியூஸில் வந்தது, சடனாக வெயிட்டு குறைச்சிட்டு வந்தார். ஸோ அது எல்லாமே டயட்டில் இருந்தாங்களா இல்லை உடம்பு சரியாமல் வந்துதான்னு சொல்லிட்டு ஒரு டயட்டில் இருந்தவங்க சில பேர் சொன்னாங்க. ஆனால் அவரே வந்து சொன்னார், எனக்கு மஞ்சக்காமலை இருந்தது, இந்த இல்னஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் உடம்பு ரொம்ப மெலிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் ஆக்டிவாக தான் இருந்தார். இப்போது பட் அவர் ஆக்டிவாக இருக்கலாம், ஆனால் டிசீஸ் ஆக்டிவாக இருக்கா, ப்ரொக்ரெஷனில் இருக்கா, ஸ்டாப்பில் இருக்கான்றது அது அவங்க இது பண்ணும்போது தான் தெரியும். ஏன்னா நடிகர் ராதாரவி அவர்கள் ஒரு குறிப்பிட்டிருந்தார், என்ன அப்படின்னா எல்லாருமே இது பண்ணுறோம், ட்ரிங்க்ஸ் பண்ண எல்லா விஷயங்களும் பண்ணுறோம், பட் அந்த உடலில் வந்து ஈயத்தை பூசிட்டு இது பண்ணனால அவனுக்கு அப்பையிலேருந்தே ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னு. அது உண்மையா? சரி, உள்ளேருந்து ஈயத்தை இப்போ பூசும்போது மெர்க்குரின்ற லெவல் உள்ளே போகும்போது கொஞ்சம் ஸ்கின் அப்சார்ப்ஷன் இருக்கலாம், ஓகேவா. அது மெர்க்குரின்றது பயங்கர டாக்ஸிக். ஏன்னா நம்ம ஃபேஸில் இப்போது புது மெர்க்குரி க்ரீம்ஸ் இருக்குது, 2 வாரத்தில் சிகப்பழகு, 3 வாரத்தில் சிகப்பழகு, 3 வாரத்தில் வெள்ளையாயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய க்ரீம்ஸ் இந்த மெர்க்குரி இந்த ஹெவி மெட்டல்ஸ் இருக்குது. அதுவே உள்ளே போய் லிவர் கிட்னியை டேமேஜ் பண்ணுன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்ஸ் இருக்குது. அதுவே நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம், இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இவ்வளோ சீக்கிரத்தில் ஒன்று மாற்றம் கொடுக்குதுன்னா அது வேறு எங்கேயோ பிரச்சனை காஸ் பண்ணுது, ஸோ இப்படி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதுவும் போய் அதோட இந்த டிசீஸ்க்கு இன்னும் ப்ரொக்ரெஷனுக்கு இன்னும் ஒரு காரணமாக இருக்கலாம். அது இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க குடும்பத்தார் எல்லாருக்குமே தெரியும் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குன்னு. பட் இது வந்து 2 வருஷத்தில் அவர் இறந்துருவார். ஏன்னா அப்போ வரும்போது அவங்க ஒய்ஃப் சொல்லியிருந்தாங்க, காப்பாற்றி கொண்டு வந்துட்டேன், இனிமேல் அவர் நல்லா இருப்பாருன்னு சொன்னாங்க. பட் ஓரளவுக்கு தெரியுமா உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம்? ரொம்ப ரிஸ்க் இருக்குன்றது தெரியும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது, எவ்வளோ நாள் கேமரா முன்னாடி நிற்கிறோம், எவ்வளோ ஃபட்டிக் இருக்குதுன்னு சொல்லி. எவ்வளோ தாங்க இது பண்ணாலும் அங்கே வந்து கேமரா முன்னாடி யாரும் காமிச்சிக்கிறது இல்லை. ப்ரைவேட்டாக என்ன ஸ்ட்ரெஸ் இருந்தாலுமே அதுக்கெல்லாம் மருந்து மாத்திரைகள் எல்லாம் அது ரெகுலராக செக்கப் போயிட்டு தான் இருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு 70% ரிஸ்க் இருக்குனாலும் ஒரு 30% அந்த ஹோப் இருந்திருக்கும் அப்போது. பட் அது டிசீஸ் ப்ரொக்ரெஷனை ஸ்டாப் பண்ண முடியல, ஒரு பாயிண்ட் மேலே தாண்டி போயிடுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். டிரான்ஸ்பிளான்ட் தான் அது ஃபைனல் ஆப்ஷன். டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அவர் ஃபிட்டாக இருந்தாரா, மற்ற ஆர்கன்ஸ்லாம் ஒத்துழைச்சதா, ஜென்ரல் கண்டிஷன் இருந்ததா அப்படின்றது நெக்ஸ்ட்டு அதை அவர் பார்த்தா தான் தெரியும் நெக்ஸ்ட். ஏன்னா ஒரு டிசீஸ் வந்து 2 வருஷம் வந்து கண்ட்ரோல்டாக இருக்குது, அப்படி அதுக்கப்புறம் திரும்பி ஏன் ஆரம்பிக்கணும், திடீர்னு ஏன் அவர் கொலாப்ஸ் ஆகணும்? அதுதான் அந்த திடீர் கொலாப்ஸ் தான். 2 வருஷம் கண்ட்ரோல்னு சொல்ல முடியாது. அந்த ஆல்ரெடி 80% லிவர் அங்கே டேமேஜ் ஆகி அவர் பிரச்சனையெல்லாம் வந்திருக்காரு, டீகாம்பன்சேஷன் ஆயிடுச்சு. இவர் கண்டிஷனில் யூஸ்வலாக வயிறு நல்லா வீக்கமாக இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த அபிநய் பார்த்தும்போது நல்லா வயிறு பயங்கரமாக இருந்தது, அசைட்டிஸ் மாதிரி இருந்திருக்கு, அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஃபோட்டோகிராஃபோ இது வரைக்கும் ஒரு இன்டர்வியூவில் யாருமே அந்த மாதிரி அதை பற்றி குறிப்பிடல. ஸோ அது ஆனால் 60% 80% தான் அந்த வயிறு வீக்கம் இருக்கும். சரி, அந்த 20% தான் அதுவும் இருக்காது. ஸோ எந்த சைனுமே இல்லாது வெறும் ஜாண்டிஸ்னு வரும்போது ஆல்ரெடி ஒரு 80% லிவர் ஃபெயிலியர் ஆகிருக்கு, இல்லை ஒரு 70% லிவர் ஃபெயிலியர்னா ஒரு 30% லிவர் வேலை செஞ்சிட்ருக்கு. 30% வேலை, இதோட அடிஷ்னலாக இன்ஃபெக்ஷன் வரலாம். ப்ரெசன்ட் கண்டிஷன் எப்படி இருக்குது, அவர் நல்லா இது உடல் எப்படி இருக்குது, ஆரோக்கியம் மற்ற ஆரோக்கியம் எப்படி இருக்குது, இந்த 30%னால கிட்னி ப்ராப்ளம்ஸ் எதாவது வந்ததா, மற்ற ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததான்றது ஆன்கோயிங் ப்ராசஸ் தானே. இது குடிப்பழக்கம் மட்டும்ன்றனால ஃப்ரீயாக விட்டாங்களா? மஞ்சக்காமலைன்றது கொஞ்சம் ஈஸியாக விட்டாங்க. மஞ்சக்காமலை வந்து மஞ்சக்காமலை வந்துருச்சு அப்படின்னா அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படி. ஆனால் அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, 2 விஷயத்தில் மஞ்சக்காமலை முன்னாடியே சொன்ன மாதிரி வைரல் ஹெப்படைட்டிஸ். வைரல் ஹெப்படைட்னா லிவர் நல்லா இருக்கும்போது டைரெக்டாக அட்டாக் பண்ணும், அதனால் லிவரால் அதோட வேலை செய்ய முடியாது. ஸோ இது வந்து பிரச்சனை. இதை நம்ம பார்த்துட்டு இதை நம்ம டீல் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட்டிவ் கேர் கொடுத்தா சரி பண்ணிடலாம். 2வது விஷயம், இந்த மாதிரி ஆல்கஹால் இல்லை வேறு இந்த மாதிரி வைரல் ஹெப்படைட்டிஸ் இல்லாமல் ஆல்கஹால் லைஃப் ஸ்டைல்னால் வர டிசீசஸ் அந்த மாதிரி ஹெப்படைட்டிஸ் வருதுன்னா அப்போது லிவரோட செயல் 70 to 80% கம்மி ஆகிடுச்சு. ஜாண்டிஸ் வந்தால் சுதாரிச்சிடணும். சுதாரிக்கிறத விட ரொம்ப பயந்துடணும். ஏன்னா அது வந்து ரொம்ப லேட் ஸ்டேஜில் தான் நம்மளுக்கு தெரியவே வருது. இது ஜாண்டிஸில் எல்லாருக்குமே ரொம்ப லேட் ஸ்டேஜில் தெரிய வருது. இதோட அறிகுறிகள் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபஸ்ட்டு வந்து ஃபேட்டி லிவர் ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு டெஸ்ட் எடுத்திருப்பாங்க, வயிறில் உடல் பருமன் அதிகமாக இருக்கும். உடல் பருமன் அதிகமாக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்கும். அப்புறம் சடனாக பார்த்தா வெயிட் அதிகமாகும். திடீர்னு பார்த்தா ஒன்றுமே பண்ணாமல் ஒரு 5 to 10 கிலோ டக்குன்னு குறையும். இது வந்து அவங்க வெயிட் இல்லை, ஏதோ ஒரு நான் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி நினச்சிடக்கூடாது. சடனாக அன்எக்ஸ்பிளைன்டாக ஒரு 5 to 10 கிலோ குறையுதுன்னா நம்ம உடனடியாக செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபேட்டி லிவர் இருக்கா, ஃபேட்டி லிவர் வந்து ஃபேட் தானே இருக்குது, கிரேட் 1 தானே இருக்குது, சரியாகவும் சொல்ல. கிரேட் 1 கிரேட் 4 போகிறதுக்கு ரொம்ப சீக்கிரமாக போயிடும், நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடி போயிடும். ஸோ இதெல்லாம் நம்ம அப்போயே பார்த்துட்டு லைஃப் ஸ்டைலை இது பண்ணணும். ஆல்கஹாலை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணணும். நான் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிங்க் தானே குடிக்கிறேன், ஒரு ட்ரிங்க்கு வந்து 4 ட்ரிங்காக மாறுறதுக்கு நாளடைவில் இது வந்து கியூமுலேட்டிவ் டேமேஜ்னு சொல்லுவோம். ஒரு நாள் குடித்ததுனால ஒன்றும் இது கிடையாது. ஒரு நாள்
365 நாள் நீங்கள் ஒரு ட்ரிங்க் குடித்தாலும் அது டேமேஜ் தான் உங்களுக்கு. ஸோ இது பண்ணும்போது வெறும் ஆல்கஹால் மட்டும் குடிச்சிட்டு மற்ற எல்லாம் நல்லா இருக்கா? கிடையாது. ஆல்கஹாலோட ஸ்மோக்கிங் வரப்போகுது, ஸ்மோக்கிங்கோட ஸ்ட்ரெஸ் வருது, ஸ்ட்ரெஸ்ஸோட உங்களுக்கு வந்து லைஃப் ஸ்டைல், அதாவது சாப்பாடு, ஒபிசிட்டி, கரெக்டான ஃபுட்டு இருக்காது, நிறைய ஃபேட்ஸ் சாப்பிடும், டயபெட்டிஸ் வருது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இது எல்லாம் சேரும்போது அந்த ஒரு ட்ரிங்கே பாய்சனாக மாறிடுது. இப்போது உடல் பருமனும் இதுக்கு ஒரு முக்கிய 100% உடல் பருமன் ஒரு பெரிய காரணம். இது த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ நிறைய பேர் சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு வருது. ஏன்னா ஒபிசிட்டி அதிகமாக இருக்குது, விசரல் ஒபிசிட்டி அதிகமாக இருக்குது. ஆர்கன் மேலே ஃபேட்டு போய் படிஞ்சு ஆர்கனோட வேலையை பண்ண விட மாட்டேங்குது. லிவர் மேலே போய் படியுது. லிவர் மேலே படிஞ்சவொடனே ஸ்டார்டிங்கில் 25 வயசுலேயே ஃபேட்டி லிவர். நேற்று ஒரு பேஷண்ட் 25 வயசில் பிஎம்ஐ 36 இருக்குது, அவங்க 65 இருக்கணும், 85 இருக்காங்க, 25 வயசு, பிபி இருக்குது. 25 வயசில் பிபி ஏன் வரணும்? அந்த 20 கிலோ அதிகமாக இருக்கிறதுனால உடலுக்கு 20 கிலோவுக்கு அந்த பிளட்டு பம்ப் பண்ணும்போது ப்ரெஷர் அதிகமாகுது. இது நேச்சுரலான பாடியோட காம்பன்சேட்டரி மெக்கானிசம் தான். இதை வெறும் டேப்லெட்ஸ் போட்டு இதை சரி பண்ண முடியாது. இதை நம்ம லைஃப் ஸ்டைல் மாற்றினா தான் சரி பண்ண முடியும். 40 வயசில் இறந்துட்டு இருக்காங்க, நல்லா ஃபிட்டாக இருக்கவங்க நல்லா இறந்துட்டு இருக்காங்க. யாருமே வந்து செக் பண்ணணும் போயிட்டு, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குதா. 20-25 வயசில் ஒரு 6 பேக் 8 பேக்லாம் வச்சுருந்தவர் தான் ரோபோ சங்கர் அவர்கள். அப்படியே கட் பண்ணால் 40 வயசில் வேறு மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா 20 வயசில் 25 வயசில் நீங்கள் 6 பேக் வைக்கிறீங்க. அந்த 6 பேக் வைக்கும்போது எவ்வளோ லெவல் உடம்பை வருத்திட்டு அந்த 6 பேக் கொண்டு வந்து வைக்கிறீங்க. அந்த 6 பேக் வச்சு முடித்ததுக்கப்புறம் உங்கள் லைஃப் ஸ்டைல் எவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்க. நீங்கள் 6 பேக் வைக்கிறது ஒரு ஷூட்டுக்காக இருக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் ஒரு 5 வருஷமாக 10 வருஷமாக நான் ஃபிட்டாகவே தான் இருக்கேன், உடம்பு ஏறவே இல்லை, நான் நல்லா டயட் இருக்கேன், நல்லா தூக்கம் வருது, முடி உழலை, நல்லா இருக்கேன், எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை அடாப்ட் பண்ணிகிட்டே வரீங்க. அப்புறம் ஏன் எல்லா ஆக்டர்ஸும் வந்து ஒரு படத்துக்கு மட்டும் 6 பேக் வச்சுட்டு அப்புறம் நார்மல் ஆகிடுறாங்க சொல்லுங்கள்? ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு பாடியில். அதாவது உங்களுக்கு நார்மலாக ஒரு மேலுக்கு டெஸ்டோஸ்டிரான்ற ஒரு ஹார்மோன் வேலை செய்யணுன்னா அதுக்கு ஃபேட்டு தேவை. ஒரு 6 பேக் வரணும், ஒரு ஆம்பளைக்கு ஒரு 6 பேக் வேணும்னா 10% கீழே பாடி ஃபேட் வரும். சில பேர் பயங்கரமாக கொண்டு வரணும்னு சொல்ல 6%, 4% இருக்காங்க. நீங்கள் பார்த்த அத்தனை பாடி பில்டர்ஸ் எல்லாருக்குமே மல்டிபிள் ப்ராப்ளம்ஸும் இருக்குது. இப்போ மேலே கூட இப்போ உசைன் போல்ட் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காரு, 9.4 நான் ஓடினேன், என்னால் படி கூட ஏற முடியலன்னு சொல்லி. அது பேர் ஹெல்த் கிடையாது. அவர் ஆத்லீட்டு, அவர் வேலைக்கு அது பண்ணுறாரு. ஆனால் நம்ம ஜென்ரல் ஃபங்க்ஷனிங்க்கு ஒரு 6 பேக் வைக்கிறீங்க, உடம்பு குறைக்கிறீங்க, கரெக்டு. ஆனால் லைஃப் ஸ்டைல் எப்படி மாற்றுறீங்க? அவ்வளோதான். ஒரு மேரேஜுக்காக ஒன்று பண்ணுறீங்களா, மேரேஜுக்கு அப்புறம் லைஃப் எப்படி இருக்குது? உங்களுக்கு எரெக்ஷன் வரல, செக்ஸ் லைஃப் ஒன்றுமே சுத்தமாக இல்லைனா அப்புறம் அந்த பாயிண்ட் எதுக்கு? அப்போ அந்த 6 பேக்கோட பாயிண்ட் எங்கே போயிடுது? முடி கொட்டுது, ஃபேஸ் டல்லாக இருக்குது, டயர்டாக இருக்குது, என்னால் எதுலேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியல. இதெல்லாம் வரும்போது அப்போ அந்த ஃபிட்னஸ், இந்த ஹெல்த்துன்றது எங்கே போகுது அங்கே? ஸோ இது 6 பேக் மட்டுமே ஒரு இண்டிகேட்டர் கிடையாது. அதனால தான் எந்த ஆக்டர்ஸ், ஹிருத்திக் ரோஷனாகவே இருக்கட்டுமே, ஒரு படத்துக்கு கொண்டு வர அப்புறம் ஆஃப் போயிடுவார் அவர் பாட்டுக்கு. ஏன்னா அந்த பாடியில் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும், அவ்வளோ பர்டிகுலராக, அவ்வளோ கேலரி ரெஸ்ட்ரிக்ஷனில், அவ்வளோ கார்போஹைட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷனில் பண்ணால் மட்டும்தான் அந்த 6 பேக்கை உங்களால் இது பண்ண முடியும். லைஃப் லாங்காக யாருமே அந்த 6 பேக் மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னதே கிடையாது. இது நம்ம தான் அதை தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒரு சடனாக இறக்கிட்டு சடனாக ஏற்றுறதுனால பாடியில் ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. அந்த பாடியில் இருக்க கார்டிசால் லெவல் இன்னும் பண்ணவே முடியல. இன்னும் சொல்ல போனால் ஹியூக் ஜாக்மன்லாம் இனிமேல் உல்வரினே ப்ளே பண்ண மாட்டேன், அவ்வளோ பயங்கரமாக ஜாக் பண்ணிட்டு வந்தவர், அவர் ஒரு ஜெனரேஷன்ஸ்க்கு அவர் இன்ஸ்பிரேஷன் கொடுத்தாரு, இப்படி இருக்கணும் உடம்பு அப்படின்னு. ஆனால் என்னால் பண்ண முடியல, அது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதை பண்ணும்போது தான் தெரியும் நம்மளுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது, நம்மளுக்கு எவ்வளோ மற்ற நார்மல் ஃபங்க்ஷனிங் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. அது மாதிரி இன்னொரு விஷயம், இப்போ வந்து லிவர் பிரச்சனை, லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் 3 விதமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு. பட் இதோட அறிகுறிகள் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு டக்குன்னு தெரியறதில்ல. பட் இந்த பிளட் வாமிட்டிங்கிறது இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். அதான் சொன்னேன், வாயில் உணவு குழாயில் வேரிசஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ சில பேர் ஆல்கோஹால் குடிப்பாங்க, நிறைய குடிச்சிட்டு வாந்தி எடுக்கும்போது அப்படியே பிளட்டு வரும், இந்த ஹெமட்டமிசிஸ்ன்னு சொல்லுவோம், பிளட் வாமிட்டிங். இந்த பிளட் வாமிட்டிங் வரப்போகிறதுனால உள்ளே ஏதோ ஒரு ஸ்டமக்கில் வெடிச்சிருச்சு, அந்த உணவு குழாயில் வெடித்து உள்ளே வந்து அது வாந்தி வருது மேலே. இது அப்படி நடக்கும்போதே வந்து அது பெரிய சைன். அது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேஷண்ட்ஸ் வந்து 6 மாதம் இருந்திருப்பாங்க, அப்புறம் அவ்வளோதான் சடனாக வந்து கொலாப்ஸ் ஆகி நிறைய பேர் அந்த மாதிரி நடந்திருக்கு. இதோட சொல்யூஷன் ஒன்று ஹெல்த்தியான லைஃப். இப்போது பிளட் வாமிட்டிங், ஜாண்டிஸு, வயிறு வீக்கமாக இருக்குது, இதெல்லாம் இருந்தால் கூட, இதெல்லாம் இருந்தாலுமே இதெல்லாம் வந்துருச்சுனாலே லிவர் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஓகேவா? நம்ம இவ்வளோ தூரம் எதுக்கு வெயிட் பண்ணணும்? நம்ம ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் இருப்போம். உடல் பருமன் இருக்குது, இந்த மாதிரி எனக்கு பிஎம்ஐ இவ்வளோ இருக்குது, 20 வயசில் இது இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது. இப்போது மற்ற விஷயங்கள்லாம் நம்ம மறந்துடும். முடி கொட்டுதுன்னா அது ஏதாவது லைஃப் ஸ்டைலில் இருக்கலாம்ப்பா, பெருசாக யாரும் யோசிக்கிறது இல்லை. முடி தானே, முடிக்கு வந்து நம்ம சீரம் போட்டுக்கலாம், இது போடலாம். முடி கொட்டுறது உள்ளே என்ன நடக்குது?
இது யாருமே யோசிக்கிறதில்ல. எனக்கு டயர்டாகவே இருக்குது, எனக்கு தூக்கம் வரவே மாட்டேங்குது, இதெல்லாம் உள்ள இன்டர்னலாக பாடி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது. இது நடக்கும்போது எப்படி வரும்? ஃபீமேல் பார்த்தா பீரியட்ஸ் இல்லை, மேல்ஸ்க்கு எரெக்ஷன் கிடையாது, எனக்கு செக்ஸ் லைஃப் கிடையாது, என்னால் வந்து இப்போ ஒய்ஃபோடு இருக்க முடியல, பார்ட்னரோடு இருக்க முடியலன்னா இதெல்லாம் இன்டர்னலாக பாடியில் ஃபங்க்ஷனிங் சரியில்லைன்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிச்சி என்ன பிரச்சனை, இதுக்கு ஒரு டாக்டரை போய் பார்த்துட்டு செலவாகும், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த செலவு உயிருக்கு, அந்த செலவு வந்து கண்டிப்பாக தேவை. அது பண்ணி லைஃப் ஸ்டைலை மாற்றிட்டோன்னா அப்புறம் அடுத்து 10-15 இயர்ஸ்க்கு நம்ம அப்படியே ஆட்டோ பைலட்லேயே போயிட்டே இருக்கலாம். அப்பப்போ பீரியாடிக்காக ஒரு கார்னால் ஒரு பீரியாடிக்காக ஒரு வருஷத்துக்கு ஒரு சர்வீஸ் பண்ணுறோம்ல, ஒரு உடம்புக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு சர்வீஸ், ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுல என்ன தப்பு இருக்குதுல்ல. ஸோ பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி. தேங்க்யூ.